Dear students, today we discuss the topic History Unit 9 Freedom Struggle in Tamil Nadu Part 3. Now let us see the role of Tamil Nadu in civil disobedience movement and Quiet India movement. When the Viceroy did not accept the demands made by Gandhiji launched the civil disobedience movement. Now let us see what was the response to this movement in Tamil Nadu. Civil disobedience movements towards Purna Swaraj. The Madras session of the Indian National Congress in 1927 declared complete independence as its goal. In the 1929 Lahore session of the Congress, Purna Swaraj complete independence, was adopted as the goal. On 26 January 1930, the national flag was hoisted by Jawaharlal Nehru on the banks of river Ravi as the Declaration of Independence. அதாவது சட்டமறுப்பு இயக்கம், சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட்னா சட்டமறுப்பு இயக்கம். அதில் பாருங்கள், பூர்ண ஸ்வராஜ்யத்தை நோக்கி என்ன நடக்குன்னு பாருங்கன்னா, 1920 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தியடிகள் தலைமையில் காங்கிரஸ் ஒரு பரந்த அமைப்பாக, ஒரு அடித்தளத்தை கொண்ட அமைப்பாக மாறுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. 1927 பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மெட்ராஸ் கான்ஃபரன்ஸ், சென்னை மாநாடு, அதில் என்ன அவங்களோட கோல் என்னவாக இருந்துச்சுன்னா, முழுமையான சுதந்திரம் தான் அவங்களோட இலக்காக இருந்துச்சு. இலக்குனா கோல். சைமன் குழுவை எதிர்த்து அதுக்கு ஆப்போசிட்டாக அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை கொண்டு வர்றதுக்காக, வடிவமைப்பதற்காக காங்கிரஸ் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழுவை அமைச்சது. 1929 லாகூரில் கூட்டின காங்கிரஸ் மாநாட்டு தான் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்திங்கன்னா பூர்ண ஸ்வராஜ்யம், முழு சுதந்திரம் அப்படின்றதான் அதோடைய நோக்கமாக, கோல், இலக்காக இருந்துச்சு. தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுபோக 1930 ஜனவரி 26 பார்த்திங்கன்னா ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். மார்ச் டு வேதாரண்யம், காந்தியடிகள் தண்டி யாத்திரை போன மாதிரி இந்த வேதாரண்யத்துக்கு ராஜாஜி பண்ணுறாரு உப்பு சத்தியாகிரகம். Rajaji organized and led a salt satyagraha march to Vedaranyam. The march started from Tiruchirappalli on 13th April 1930 and reached Vedaranyam in Thanjavur district on 28th April. Special song was composed for the march by Namakkal V. Ramalinganar with the lines, "A war is ahead, sans sword, sans bloodshed, join this march." On reaching Vedaranyam, 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law by picking up salt. Rajaji was arrested. T.S.S. Rajan, Rugmani Lakshmipati, Sardar Vedaranyam, C. Swaminathan and K. Santanam were among the prominent leaders who participated in the Vedaranyam salt satyagraha. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் அவர் வச்ச கோரிக்கைகளை இந்த வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததுனால அவர் என்ன பண்ணார், சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட்டை தொடங்கினார். 1930 மார்ச் 12 பார்த்திங்கன்னா தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக யாத்திரையை துவங்கினார். இந்த சட்டமறுப்பு இயக்கம், அதாவது சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட் ஆனது மாணவர்கள், கடைகள் வச்சுக்கிறவங்க, தொழிலாளர்கள், பெண்கள் ஆகியோர்கள்லாம் இதில் பங்கேற்றாங்க. பெருவாரியான மக்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்ட போராட்டம் இது. கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், கடையடைப்பு இதெல்லாம் பண்ணாங்க. சுதேசி நாடகங்கள் எல்லாம் நடத்துனாங்க. நாடகம்லாம் நடித்து காட்டிட்டு போனாங்க. சுதேசி பாடல்கள் எல்லாம் பாடுறது, இதெல்லாம் அன்னன்னைக்கு நிகழ்வுகளாக இருந்துச்சு. மெட்ராஸில் பார்த்திங்கன்னா கடைகளுக்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்னா மறியல் நடத்துனாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஃபாரின் குட்ஸ்லாம் பாய்காட் பண்ணாங்க. இதுமாதிரி ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்று ஏற்பாடு செஞ்சு அவர் தலைமை ஏற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றார். தமிழ்நாட்டில் ராஜாஜி பண்ணார். வேதாரண்யத்தை நோக்கி அணிவகுத்து போகிறார். தாங்களாக விரும்பி வந்த 1000 தொண்டர்கள் 100 தொண்டர்கள் மட்டுமே அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த மார்ச்சுக்கு 100 பேர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 1930 ஏப்ரல் 13 திருச்சியிலேருந்து தொடங்கி ஏப்ரல் 28 டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்டில் வேதாரண்யத்தை போய் அடைச்சி சேர்ந்தாங்க. இந்த போகும்பொழுதே என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாடல்கள்லாம் நாமக்கல் கவிஞருடைய ராமலிங்கனாருடைய பாடல்கள்லாம் பாடிட்டு போனாங்க.
என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் அப்படின்ற பாடலில் வந்து பாடிட்டு போனாங்க. அதான் அந்த வார் இஸ் எ ஹெட் சான்ஸ் வார்ட் சான்ஸ் பிளட் ஷெட் ஜாயின் திஸ் மார்ச். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர். கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு போர் வருது, யுத்தம்னா போர். உண்மையை நம்புகிறவங்க யாரும் இதில் சேருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இது நாமக்கல் கவிஞருடைய பாடலை வந்து பாடிட்டு போனாங்க. இவங்க இப்படி அணிவகுத்து போகிறத பார்த்து இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. அடித்தாங்க, தடியடி பண்ணாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சத்தியாகிரகம் அவங்க பாதை எல்லாமே எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. எல்லாருமே இதை வரவேற்றாங்க. வேதாரண்யம் போய் சென்று அடைஞ்ச பிறகு, அங்கே போய் சேர்ந்த பிறகு ராஜாஜி தலைமையில் வந்து 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளுனாங்க. இந்த சால்ட் லா, அதாவது உப்பு சட்டத்தை மீறினதுக்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், C சாமிநாதர் மற்றும் K சந்தானம் இவங்க எல்லாம் வந்து வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் ஆவார்கள். வைட் ஸ்ப்ரெஸ் அஜிடேஷன் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ், அதாவது the சத்தியாகிரகிஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டி பிரகாசம் அண்ட் கே நாகேஸ்வர ராவ் set up a camp at Udayavanam near Madras. However, the police arrested them. It led to a Hardal in Madras. The clashes with the police in Thiruvallikeni lasted for 3 hours on 27th April 1930, left 3 dead. Rukmani Lakshmipati was the first woman to pay penalty for violation of salt laws. Bersham, popularly known as Arya, hoisted the national flag. A top port St. George on 26 January 1932. இந்த தமிழ்நாடு மாவட்டங்களில் போராட்டங்கள்லாம் எப்படி பரவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் இவங்க தலைமையில் வந்து இந்த சத்தியாகிரகிகள், இந்த போராட்டக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் உள்ள உதயவனம் என்ற இடத்துல ஒரு முகாம் அமைச்சிருந்தாங்க, ஒரு கேம்ப்பு. ஆனால் அவங்கள வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து சென்னையில் வந்து மக்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னா அங்கே எல்லாருமே என்ன பண்ணாங்க, கடையடைப்பு போராட்டம் நடத்தினாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. 1930 ஏப்ரல் 27 ட்ரிப்ளிகேனியில் உள்ள போலீஸ்காரங்களோட ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. இந்த போராட்டக்காரர்களுக்கும் அவங்க போலீஸ்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த மோதலில் வந்து 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ராமேஸ்வரத்தில் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடத்துறதுக்கு முயன்ற தொண்டர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. உவரி, அஞ்செங்கோ, வேப்பலோடை, தூத்துக்குடி, அப்புறம் தருவைக்குளம், இந்த இடங்களில் எல்லா இடத்துலையும் இது போன்ற முயற்சிகள்லாம் நடந்துச்சு, உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. இதை எல்லாமே தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த ப்ராவின்சஸ் முழுவதுமே, மாகாணம் முழுவதும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. பெண்கள் வந்து மிகுந்த ஆர்வத்துடன் பங்கு பெற்றார்கள். உப்பு சட்டங்களை மீறினதற்காக அவதாரம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி ஆவார். இந்த இயக்கத்தை அடக்குவதற்காக போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கொடுமையான படையை பயன்படுத்தினாங்க, ஃபோர்ஸஸ். 32 ஜனவரி 26 பார்த்திங்கன்னா, ஆர்யா அப்படின்னு அழைக்கப்பட்ட பாஷ்யம், அவர் பேர் ஆர்யான்னு அழைச்சாங்க. இவர் என்ன பண்ணால், புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் வந்து தேசிய கொடியை ஏற்றினார். சத்தியமூர்த்தி என்ன பண்ணாங்கன்னா, அந்நிய துணிகளை விற்பனை செய்யும் கடைகளை மறியல் செஞ்சார். ஃபாரின் குட்ஸ் விற்பனை செய்கிற கடையை வந்து மறியல் பண்ணார். ஊர்வலங்கள்லாம் நடத்துறதுக்கு திட்டமிட்டார். துண்டு பிரசுரங்களெல்லாம் விநியோகித்தார். இப்படி அந்த சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட்டை பற்றி எழுதுனா துண்டு பிரசுரங்களெல்லாம் NMR சுப்பராமன் மற்றும் கே காமராஜ் ஆகியோரும் இதில் வந்து முக்கியமாக பங்கு வகித்தார்கள். மேட்ரிடம்ஸ் ஆஃப் திருப்பூர் குமரன், அதாவது திருப்பூர் குமரனுடைய வீர மரணம். On 11th January 1932, a procession carrying national flags
and singing patriotic songs was brutally beaten by the police in Tirupur. OKSR Kumarasamy, popularly Tirupur Kumaran, fell dead holding the national flag aloft. He is hailed as கொடிகாத்த குமரன். அதாவது திருப்பூர் குமரனுடைய வீர மரணம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1932 ஜனவரி 11 பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கொடிகளை கையில் பிடிச்சபடியே நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி சென்ற அந்த ஒரு ஊர்வலம் வந்து போனாங்க. இந்த மாதிரி கொடிகளை கையில் பிடிச்சி இந்த நாட்டுப்பற்று மிக்க பாடல்களை தேசியபக்தி பாடல்கள்லாம் பாடிட்டு போனாங்க. இவங்களை வந்து அந்த போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா இரக்கம் இல்லாமல் அடித்து உதைச்சாங்க. இதில் வந்து திருப்பூர் குமரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய OKSR குமாரசாமி தேசிய கொடியை கையில் உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்து போயிட்டார். அதனால் இவர் வந்து கொடிகாத்த குமரன் அப்படின்னு புகழப்படுறாரு. எனவே இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பார்ட்டிசிபேட்டோடு நடைபெற்ற தமிழ்நாட்டு மிகப்பெரிய மக்கள் இயக்கங்களில் ஒன்றாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. In the 1937 election, the Congress emerged victorious. Rajaji formed the first Congress ministry. He introduced prohibition on an experimental basis in Salem. To compensate for the loss of revenue, he introduced a sales tax. When the British involved India in the Second World War, without consulting the elected Congress ministers, the latter resigned. அதாவது ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, முதல் காங்கிரஸ் அமைச்சரவை பார்த்திங்கன்னா 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட். இது வந்து என்னென்னா மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது. இதன் மூலம் மாநில சுயாட்சி ஏற்பட்டுச்சு. சட்டமன்றத்திற்கு பொறுப்பான அமைச்சர்கள் குழு மாகாண அதிகாரங்களை நிர்வகித்தது. இந்த மினிஸ்ட்ரி தான் வந்து பவரில் இருந்தாங்க. இருந்த போதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்டோட ஆலோசனைகளை புறக்கணிக்கும் அதிகாரத்தை கவர்னர் பெற்றிருந்தார். கவர்னருக்கு தான் அந்த அதிகாரம் இருந்துச்சு. 1937 எலெக்ஷனில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஜஸ்டிஸ் பார்ட்டி படுதோல்வி அடைந்தது. தேர்தலில் வந்து காங்கிரஸ் பெற்ற வெற்றி வந்து மக்களிடையே அது பெற்றிருந்த செல்வாக்கு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டும் விதமாக அமைஞ்சது. ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைச்சார். அவர் தான் முதல் வந்து காங்கிரஸ் அமைச்சரவையை ஏற்படுத்தினார். இந்த மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக சேலத்தை வந்து அறிமுகம் பண்ணார். அங்கே தான் முதல் மதுவிலக்கை பரிசோதனை பண்ணார். இதன் மூலம் ஏற்படும் வருவாய், இந்த மதுவை நீக்கிறதுனால ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார், சேல்ஸ் டேக்ஸ். சமூக தளத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் கோவில்களை திறந்து வைத்தார். அவங்களும் கோயிலில் நுழையிறதுக்கு காரணமாக இவர் உதவி பண்ணார். டி பிரகாஷ் மேற்கொண்ட முயற்சியினால் ஜமீன்தார்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இருந்த போதிலும் கிராமப்புற கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக கடன் சமரச வாரியங்கள் அமைக்கப்பட்டது. இதை தவிர வேறு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படலை. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவை செகண்ட் வேர்ல்டு வாரில் இன்வால்வ் பண்ணக்காண்டி இந்த ராஜாஜி காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இதிலிருந்து என்ன பண்ணார், ராஜினாமா செஞ்சார். காங்கிரஸ் அமைச்சரவையே ராஜினாமா செஞ்சிட்டார். மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர், செயலாளர் வந்து LN கோபாலசாமி. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1909 ஜூலை 9 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் ஹரிஜன மக்களுடன் நுழைய திட்டமிடப்பட்டிருந்துச்சு. ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக உள்ள குடிமை சமூக குறைபாடுகளை நீக்குவதற்காக 1939 கோயில் நுழைவு அங்கீகார இழப்பீடு சட்டம் இயற்றப்பட்டது. ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், இந்தி எதிர்ப்பு போராட்டம். ராஜாஜி introduced Hindi as a compulsory subject in schools. This was considered to be a form of imposition detrimental to Tamil language and culture resentment. EVR led a massive campaign against it. He organized an anti-Hindi conference at Salem. It formulated a definite program of action. அதாவது ஸ்கூல்லலாம் வந்து இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது. இது வந்து ராஜாஜியால்
அவர் தான் செஞ்சார். இது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனைக்குரிய நடவடிக்கையாக இருந்துச்சு. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்கிறதுக்காக சரியா வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக, அதாவது ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதுனால மக்களிடையே வெறுப்பை உண்டு பண்ணிச்சு. அதாவது தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் தீங்கு ஏற்படுறதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இதை வெறுத்தாங்க, மனக்கசப்பை ஏற்படுத்தியது. இதுக்கு எதிராக ஈவேரா என்ன பண்ணார்னா மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவை பரப்புரையை மேற்கொண்டார். அவர் இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்று சேலத்தில் நடத்தினார். இந்த மாநாடு ஒரு உறுதியான செயல்பாட்டிற்கான திட்டத்தை வடிவமைத்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு the Scheduled Caste Federation and the Muslim League supported the anti-Hindi agitation. Nadarajan and Thalamuthu, two of the enthusiastic agitators, died in prison. A rally was organized from Tiruchirappalli to Madras. The governor of Madras, who took over the reins of administration, removed Hindi as compulsory subject. அதான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு கொடுத்தாங்க. தாளமுத்து நடராஜன் இந்த ரெண்டும் அப்படியே ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் ஜெயிலையே இறந்து போயிட்டாங்க. திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஊர்வலம் நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்க. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து இந்த நிர்வாகத்தை நடத்தினது யாருன்னா சென்னை மாகாண கவர்னர். அவர் என்ன பண்ணார்னா ஹிந்தி கட்டாய பாடம் அப்படின்றத நீக்கிட்டார். குவைட் இண்டியா மூமெண்ட், குவைட் இண்டியா ஸ்ட்ரகிள், இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். On 8th August 1942, the Quit India resolution was passed and Gandhi gave the slogan "Do or Die." The entire Congress leadership was arrested overnight. The Kamaraj was returning from Bombay. Kamaraj gave the police the slip and got down at Arakonam itself. He then worked underground and organized people during the Quit India movement. அதாவது பார்த்திங்கன்னா குவைட் இண்டியா ஸ்ட்ரகிள்னால் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த போர்க்காலத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு, விலை ஏற்றம் ஏற்பட்டுச்சு. இதனால் மக்களிடையே பெரும் மனநிறைவு இன்மை ஏற்பட்டுச்சு. மனநிறைவு ஏற்படலை. 1942 August 8 பார்த்திங்கன்னா குயிட் இண்டியா மூமெண்ட், அதாவது வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காந்தியடிகள் என்ன சொன்னால், டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி என்னும் முழக்கத்தை முழங்கினார். அதாவது நம்ம சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம இனிமேலும் அடிமைத்தனத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வேணால் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை கொண்டு வந்தார். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் என்ன பண்ணாங்க, கைது செய்யப்பட்டாங்க. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த உள்ள இந்த தலைவர்கள் பேர் எழுதின ஒரு போர்டு வச்சுக்கிட்டு அவங்க ரயிலை விட்டு இறங்குனதும் கைது செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. இதை பாம்பேலேருந்து பாம்பேலேருந்து நம்ம ஊருக்கு வந்துக்கிட்டு இருந்த காமராசர் பார்த்துட்டாரு. இவர் என்ன பண்ணார்னா, அந்த போலீஸ்காரங்களோட கண்ணில் படாமையே அரக்கோணத்திலேயே இறங்கிட்டார். அங்கே இறங்கி அவர் என்ன பண்ணார்னா, தலைமறைவாக, அதாவது அண்டர் கிரவுண்ட்லேயே இந்த குவைட் இண்டியா மூமெண்ட்டுக்காக நம்ம மக்களை எல்லாமே ஒன்று திரட்டும் பணியை மேற்கொண்டார். நிறையா துண்டு பிரசுரங்கள், பேம்ப்ளெட்ஸு நிறையா அதை விநியோகம் செஞ்சிட்டு இருந்தபோது ராஜாஜி சத்தியமூர்த்தியும் கைது செய்யப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்த இயக்கம் அதிக அளவில் நடைபெற்றது. இது போக போஸ்ட் ஆஃபீஸ்லாம் தீக்கிரையாக்குறது, தந்தி கம்பங்கள்லாம் கம்பிகளை வெட்டி விடுறது, ரயில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துறது, இது மாதிரி வன்முறை நிகழ்வுகள்லாம் ஏற்பட்டுச்சு. அண்டையிங் மாஸ் மூமெண்ட். All sections of the society participated in the movement. இந்த இயக்கத்தில் சமூகத்தில் எல்லா பிரிவினருமே கலந்துக்கிட்டாங்க. There was a large number of women's strikes, such as strikes in Buckingham and Carnatic Mills, Madras Port Trust, Madras Corporation and the Electric Tramway. அதாவது பக்கிங்காம், கர்நாட்டிக் மில்லு, சென்னை போர்ட், மெட்ராஸ் துறைமுகம், சென்னை கார்ப்பரேஷன், எலக்ட்ரிக் ட்ராம்
மின்சார டிராம் போக்குவரத்து எல்லா இடத்துலையுமே அதிகளவில் தொழிலாளர் போராட்டங்கள் நடைபெற்றது. மெனி யங் men and women also joined the INA. Quit India movement was suppressed with brutal force. Royal Indian Navy mutiny, the negotiation initiated by the newly formed Labour Party government in England, resulting in India's independence. அதாவது பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, இந்த போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. வேலூர், மணப்பாக்கம் இந்த ஊர்லெலாம் வந்து இந்த டெலகிராஃப், அந்த டெலிஃபோன் கம்பிகள்லாம் வெட்டிட்டாங்க. பொதுக்கூட்டங்களுக்கு தீ வச்சாங்க. நிறைய கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்களும் இந்த போராட்டத்தில் வந்து தீவிரமாக பங்கு பெற்றார்கள். சூலூரில் வந்து விமானம் ஏர்போர்ட்டே என்ன பண்ணுது தாக்கிட்டாங்க. கோயம்புத்தூரில் வந்து ரயில்கள்லாம் வந்து அந்த ட்ராக்கை விட்டு தடம்புரல செய்யப்பட்டது. மதுரையில் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து இராணுவத்துடன் மோதினாங்க, மிலிட்ரியோடு மோதினாங்க. ராஜபாளையம், காரைக்குடி, தேவகோட்டை எல்லா இடத்துலையுமே போலீஸ்காரனோட துப்பாக்கி சூட்டு நடத்தினாங்க. அதிக எண்ணிக்கையிலான ஆண்களும் பெண்களும் இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த குவைட் இந்தியா மூமெண்ட் வந்து இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் அவங்க எதிர்த்து ஒடுக்கப்பட்டது. ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற லேபர் பார்ட்டி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழி அமைச்சிச்சு. But sadly with the partition of the country into India and Pakistan. இதில் சோகம் என்னென்னா, இந்த நாடு வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிளவுபட்டது தான். இதை நம்ம ஏற்கனவே வந்து இப்போ ப்ரீவியஸ் லெசனில் படிச்சிருக்கோம். Before ending the lesson, we see the small recap. சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட், அதாவது சட்டமறுப்பு இயக்கத்தம் எப்படி நடந்துச்சு. டுவோர்ட்ஸ் பூர்ண ஸ்வராஜ், சால்ட் மார்ச் டு வேதாரண்யம், widespread agitation in Tamil districts, martyrdoms of Tirupur Kumaran, first Congress ministry and in the agitation. குவைட் இந்தியா ஸ்ட்ரகுள், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்படி நடந்துச்சு. இந்த ரெண்டு மூமெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்றது இந்த லெசனில் பார்த்துட்டோம். ஓகே இந்த டாப்பிக்கில் பார்த்துட்டோம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.